ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கப்பா பிரியாணி. ஸோ இது வந்து ஒரு கேரளா ஸ்டைல் பிரியாணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு கப்பன்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம பாஷையில் சொல்லணுன்னா மரவள்ளிக்கிழங்கு. ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பானையில் தண்ணி எடுத்துகிட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க க்ளீன் பண்ணி வச்சுருக்க மரவள்ளிக்கிழங்கை வந்துட்டு தண்ணியில் போட்டு ஒரு 2 டீஸ்பூனுக்கு அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டுட்டு உங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் வேணும்னா இது வந்து ஆப்ஷனல் தான். மஞ்சள் போடணுன்னா உங்களுக்கு போட்டுக்கலாம், எங்கள் ஊரில் போடுவாங்கன்றதுனால மஞ்சள் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு சட்டி எடுத்துக்கிறோம். சட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை வந்து வெறும் கலந்து தான் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 பாட் மாதிரி சிக்கன் எடுத்து கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டாச்சு. ப்ளஸ் வெங்காயம், வெட்டின வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் இல்லைன்னா ஒரு 3 வெங்காயம் சேர்த்து கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, எனக்கு ரொம்ப போடுறது பிடிக்கும், ஏன்னா அதோட டேஸ்ட் நல்லாயிருக்குன்றதுனால. அதுக்கப்புறமா கரம் மசாலா தூள் சும்மா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு இஞ்சி பூண்டு விழுது, ஸோ அது கொஞ்சம் 1 டீஸ்பூன் போட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போது கலந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் உப்பு தேவைன்னா அப்புறமா போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். ஸோ அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ கொதி வந்த பிறகு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க, உங்களுக்கே தெரியும் வெந்துச்சா இல்லையான்றது. ஸோ இது வந்து ஒரு தனியாக வச்சிடலாம். ஸோ ஒரு சின்ன சட்டி எடுத்துகிட்டு அதில் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு துருவின தேங்காயும் ப்ளஸ் கருவேப்பிலையும், ஸோ இது வந்து நம்ம வறுத்தெடுக்கணும். ஏன்னா நம்ம இப்போ அந்த வறுத்ததை வந்துட்டு நம்ம அந்த பிரியாணி மேலே தூவி போடும். ஸோ இது நல்லா வந்துட்டு ப்ரௌன் நிறத்துக்கு வந்துட்டு வறுப்படணும். ஸோ இது நல்லா வறுக்கட்டும். வேணால் ஒரு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். இப்போது ஒரு சட்டி எடுத்துகிட்டு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்க போகிறோம். ஒரு 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கதை சேர்த்து வதக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் நிறத்துக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. நம்ம கரம் மசாலா அந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணனால கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா ரொம்ப கரம் மசாலா இருந்தாலும் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது 2த்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அந்த மசாலாலாம் ஆட் ஆன பிறகு ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா, எனக்கு வந்து ரொம்ப காரம் இல்லைன்னா பிடிக்காது. ஸோ உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும், இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் 1 டீஸ்பூனில் பாதி போட்டால் கூட ஓகே தான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கணும். ஸோ இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிழங்கு வந்து வெந்துடுச்சு. இப்போ இந்த கிழங்கை வந்துட்டு கொஞ்சோண்டு நீங்கள் வந்து மசிச்சு விட்டுக்கலாம். ஸோ அப்போ அந்த குழகுழப்பு வந்து நல்லா இருக்கும். ஸோ இது வந்து நல்லா கிழங்குன்றதுனால எங்களது கொஞ்சம் இதுவாக இருக்குது. சில கிழங்குலாம் இன்னும் நல்லா வந்து வெந்திருக்கும். ஸோ நம்ம இப்போ செஞ்சு வச்ச கிரேவி இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு நம்ம இந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ண பிறகு நமக்கு வேணுன்ற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். ஸோ இது நல்லா வந்துட்டு அந்த வதக்குனதோடு இதையும் சேர்ந்து நல்லா கொதிக்க விடணும். ஸோ அப்போது இது 2மே ஃபஸ்ட்டு கலரணும், நல்லா பிடிக்கணும். ஸோ அதை நல்லா கொதிக்க விட்டுறலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் கொதித்து வந்துடுச்சு. ஸோ ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது நம்ம வந்து அவிச்சு வச்சதை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கிழங்கை இப்போ வந்துட்டு நம்ம எல்லா கிழங்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா பெரட்டி விடணும். ஸோ பெரட்டி விடும் போது அதுவும் இதுவும் நல்லா வந்துட்டு கலரணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு கப்பை பிரியாணி மாதிரி இருக்கும். ஸோ வேணால் கொஞ்சம் உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ அந்த வந்து சியூவியாக இருக்கும், அது வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே உடச்சும் விட்டுக்கோங்க. இப்போ இது கலர்றது தான் விஷயம், நல்லா கலந்து விடணும். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய். ஸோ அந்த தேங்காய் இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது போட்டோன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். ஸோ இதை போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கிளறி விடணும். இப்போ நம்மளோட ஃபைனல் டச்சாக கொத்தமல்லி போட்டு முடிச்சிடலாம். அவ்வளோதான், கப்பை பிரியாணி ரெடி.